ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் போது நான் தேவனுக்கு முன்பாக மிகுந்த கண்ணீரோடு கூட அந்த ஒரே ஒரு வசனம் என்னை மிகவும் பாதித்தது. கர்த்தர் ஏசாயாவை பார்த்து சொல்றாரு, நீ உன் அறையை கட்டாமலும் வஸ்திரம் இல்லாமலும் எழுந்து நட என்று சொல்ற. ஏசாயா தீர்க்கதரிசி, மாபெரும் தீர்க்கதரிசி, இஸ்ரவேலிலே ஏசாயா மதிக்கப்பட்ட தீர்க்கதரிசி. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன தெரியுமா செய்யறாரு? அறையை கட்டாம வஸ்திரம் இல்லாம தெருவிலே நடக்கிறான். நல்லா கவனிங்க, வஸ்திரம் இல்லாம ஒரு தீர்க்கதரிசியை கத்த தெருவிலே நட என்று சொல்லுகிறார். கீழ்ப்படிதல்னா அப்படி இருக்கணும் பிரியமானவர்களே. என்னுடைய கௌரவத்தை விட, என்னுடைய மகிமையை விட, மற்றவர்கள் என்னை குறித்து என்ன சொல்லுவார்கள் என்பதை விட கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிற ஒரு இதயம். அதனாலே அவனுக்கு அவமானம் வரவில்லை. இன்றைக்கும் நம்முடைய கரங்களிலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வைத்து ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தருக்கு முன்பாக நாம் உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் தேவன் ஒன்றை சொல்லும் போது அது நமக்கு ஒவ்வாத போதாகலும், அது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத போகிலும், அது எனக்கு செட் ஆகல, இது எனக்கு ஒத்து வராது என்று சொல்லுகிற இதயம் தான் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் தேவ மனிதர்கள் எப்படி தங்கள் வாழ்க்கை அலங்கரித்தாங்க தெரியுமா? தேவனுடைய வார்த்தை வரும்போது தமக்கு கனவீனம் வருமா, கனம் வருமா, கௌரவம் வருமா, நம்மள மக்கள் எதனா பேசுவாங்களா அப்படிலாம் யோசிக்கல. கர்த்தர் ஒன்ன சொன்னா அதை உடனே செய்கிறவர். தேவனுடைய மகிமைய, தேவனுடைய வார்த்தைய நம்ம கௌரவத்தை விட உயர்வாக எண்ணுகிற மனிதர்கள் தேவனுக்கு தேவை.